தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தமிழ்நாடு மட்டுமல்ல 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து அரசு சம்பந்தமான சில கேள்விகளை நாம் இன்று அனைத்து இந்திய ஜனநாயக முற்போக்கு கழக நிறுவன தலைவர் அரிமா முத்துக்குமார் அவர்கிட்ட கேட்க போறோம். இந்த தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, எப்படி இருக்கு? கூட்டணியோட ஒரு கட்சியோட கூட்டணிகள் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு வந்துச்சா? திமுகவில் இன்னும் கூட்டணி விடுதலை கன்ஃபர்மேஷன் ஆகல. அவங்க அதுக்கப்புறம் தேமுதிக அதிகமாக கொடுத்ததுனால அவங்க கொஞ்சம் அதோட அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும் கன்ஃபர்மேஷன் ஆகாம இருக்கு. அதே மாதிரி நம்ம எடப்பாடியார் தலைமையில நடந்த அதிமுக தலைமையில நம்ம என்டிஏ கூட்டணியில தொகுதி போயிட்டு இருக்கு. இன்னும் முழுமை வடிவம் தரல. நிறுவனம் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். இல்ல, இப்போ விடுதலை சக்திகள் பாத்தீங்கன்னா அவங்க பானைச்சின்னம் கேட்கறதா ஒரு தகவல். ஆனா உதயசூரியன் இருந்தாதான் நிக்கணும்ட்டு அவங்களுக்கு அந்த கருத்து முரண்பாடு இருக்கும். இருக்கலாம். இப்ப ஒவ்வொரு கட்சியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா விடுதலை சக்திகளை தெரிஞ்சு அண்ணன் திருமாவளவன் ஒரு அரசியல் வாழ்க்கையில ஒரு 30 ஆண்டு காலம் பயணிச்சுட்டு இருக்காரு. அப்படின்ற தனித்தன்மையோட தான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவாரு. ஆனா திமுக கூட்டணியில கடந்த முறை கொடுத்ததை விட இந்த முறை எல்லாருமே சீட்டு குறைச்சதான் கொடுத்திருக்காங்க. இப்போ மதிமுக பாத்தீங்கன்னா கடந்த முறை சீட்டு குறைச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் கடந்த முறை 6 போட்டிட்டாங்க, இப்ப 5 போட்டிடுறாங்க. சிறுத்தைகளுக்கும் அதுதான் சொல்றதா ஒரு தகவல். அது காரணம் பல ஜாதிய அமைப்புகள் ஆதரவு கொடுத்ததுனால திமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம தோத்துடக்கூடாதுன்ற ஒரு பயத்துல எல்லா ஜாதி அமைப்புகளும் சும்மா அவரை பார்க்க போனாலும் கூட கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு அவரு. அப்படின்ற பட்சத்துல எல்லாரும் கொடுத்ததுனால எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஜாதி அமைப்புக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 சீட்டு ஒதுக்கிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்புறம் இப்பதான் சமீபத்தில் இணைஞ்சாங்க தேமுதிக. அவங்களுக்கு அதிகமான சீட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால குறைக்கிற வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டம் கண்டிப்பா அதிமுக கூட்டணியில கரெக்டா இருக்கா சார்? எல்லாமே ப்ரொசீஜரா நடக்குதா? அதிமுக கூட்டணியில தெளிவா இருக்கும். நாங்க யார் வந்தாலும் எடப்பாடியார் புரட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுக்கு தனிப்பெருமை ஆட்சி அமைக்கிறது மினிமம் என்னோட பார்வையில ஒரு 170 சீட்டு வச்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. இப்ப நிறைய அரசியல் விமர்சனோட கருத்து என்னன்னா, விஜய் இந்த கூட்டணியை தவிர்க்கிறதுனால ஒரு வாய்ப்பை மிஸ் பண்றாரு. அவரோட அரசியல் கேரியர்ல இது ஒரு நல்ல வாய்ப்பு. கூட்டணி கிடைச்சாலும் அவருக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள்னா இந்த முதல் முறை சட்டமன்றத்துக்கு போனா அந்த வாய்ப்பை அவர் இழக்கிறார் அப்படின்ற மாதிரி உண்மையா? அதாவது ஒவ்வொரு கட்சியும் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களோட இயல்பு நிலையை அவங்க மக்களிட நிரூபிச்சாதான் அவங்களோட இயல்பு நிலை தெரியும், அவங்களுக்கு எத்தனை ஓட்டு வாங்கின்னு. அதனால அவர் எடுத்த முடிவு ஒருவேளை அவருக்கு பலமா இருக்கலாம், தேர்தலுக்கு அப்புறம் பலமா தெரியும். தன்னோட வாக்கு வங்கியை காமிக்கிறதுக்காக அவர் அது மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ரஜினியை பத்தி ஒரு ஆதரவு ஒரு கருத்து சொன்னாரு. அதுக்கு இன்னைக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. ரஜினி ரசிகர்கள் கிட்ட அதிகமான எதிர்ப்பு. ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்ல, அரசியல் பிரபலங்கள், சினிமா துறை சார்ந்தவங்க, பத்திரிகை சார்ந்தவங்க அதிகமான ஒரு கண்டனத்தை கொடுத்தனால இன்னைக்கு தனக்கு பகிரங்கமான மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது உங்களுக்கு தான் நான் பெருமை சொல்லணும். எந்த டிவியும் இது பெரிதுபடுத்தல. ஆரம்பத்துல என்னை ஒரு பேட்டி எடுக்கும்போது நான் உங்களுக்கு கிளியரா பதில் சொன்னேன். அதாவது அம்மா ஆட்சியில இருக்கும்போது 1991 மிக வலுவான குரல் கொடுத்தாரு, பதிவு பண்ணாரு. அது தைரியம் தான் அந்த மாதிரி பலமான குரல் கொடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்துல ஆதவர்ஷனா கத்துக்குட்டி இந்த மாதிரி ஒரு தமிழகத்துல ஒரு திரைத்துறையில ஒரு 50 ஆண்டு காலம் 50 சூப்பர் ஸ்டாரா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியாவில சூப்பர் ஸ்டார் தெரிந்து கொண்டிருக்காரு. பேசும்போது யோசனை பண்ணும். இப்ப ஆதவர்ஷனா குட்டி கூட அவர் இது மாதிரி இன்னும் முயற்சி இல்லாத சொன்ன காரணமே, ஒரு கட்சியில செயல்பாடு பண்ணா அவங்க ஒரு நிலையான ஒரு அரசியல் முதிர்வும் அரசியலோட நிலைப்பாடும் தெரியும். பல கட்சி பார்க்கும்போது பல கட்சிக்கு தன்மை சேரும். இப்ப என்னை கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. என்னை கேட்டீங்கன்னா 2011 அம்மாவின் நிலைப்பாடு இருந்தேன். அம்மாவுக்கு அப்புறம் மறைவுக்கு பின்பு எடப்பாடியார் தலைமையில இணைஞ்சோம். அது அவரோட எழுச்சி பயணம் சிறப்பா இருந்துச்சு. நமக்கு மற்ற கட்சியில நமக்கு வாய்ப்புகள் வந்த போதும் ஆனால் எடப்பாடியாரோட எனக்கு அவரோட பயணம் மிக எழுச்சியா இருக்கிறதுனால அவரோட நான் பயணிச்சுட்டு இருக்கோம்.
அதனால ஒரு ஒரு அரசியல்ல வந்து முதிர்ச்சி இல்லாதவர்ன்ற நான் வந்து இதுல பதிவு பண்றேன். அதே சமயம் இன்னொன்னு வலுவா பதிவு பண்றேன். அன்னைக்கு நீங்க சரியா நான் சொன்னது கதையா சரியா கவனமா எடுத்தாலும் தெரியல. அதாவது தலைவா படம் ரிலீஸ் வந்து பான் பிளேடும் போட்டு அம்மா இருக்கும்போது போட்டதுனால வந்து அப்பாவும் பிள்ளையும் போய் இவங்க தலைவர் போய் கொடநாள்ல அம்மா அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல. அப்ப பயந்துட்டு போனாலும் கேக்குறேன். அதுனா இப்போ ரஜினி வந்து அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு ரஜினி நேற்று ஒரு அறிக்கை அந்த ஆதவர்ஜனோட ஸ்பீச்சுக்கு இந்த காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா என்ன, எதை மென்ஷன் பண்ணி அதை சொல்றாரு? மே 4க்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. தேர்தல் காலம் தான் 4க்கு அப்புறம் தெரியும். ஓகே, ரஜினி ரசிகர்கள்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல கண்டன போஸ்டர், ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் கண்டன போஸ்டர் கொடுத்துன்னு இருக்காங்க ஆதவர்ஜன வச்சு. இது வந்து விஜய்க்கான டிராபேக் ஆகும் தேர்தலில். கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு தாழ்வான ஒரு கருத்தா மக்களுக்கு எல்லா கட்சியிலுமே ரஜினிகாந்த் ரசிகர்கள் கண்டிப்பா இருக்காங்க, எல்லா வயதினரும். கண்டிப்பா இன்னும் கூட வந்து இந்த இளைய தலைவர் கூட 4வது தலைவர் கூட அவரை ரசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது தேர்தலில் பிரதிபலிக்குமா? அதுக்கு அது கரெக்டான உங்களுக்கு காரணத்தை சொல்லிடுறேன். புரட்சி தலைவருக்கு அப்புறம் நான் வந்து ரஜினி ரசிகர் தான். என்னோட டேட்டா பர்த் 12/12/76 தான் டேட்டா பர்த். அப்ப என்னைய மாதிரி எவ்வளவு லட்சம் கோடோட ரசிகர்கள் மனசுல இருக்காரு. அவரோட ஒரு தன்மையை அவர் வெளிப்படுத்தும் போது அதை வந்து பயம் எப்படி சொல்ல முடியும்? அது மிகப்பெரிய ஒரு வன்மையா கண்டிக்கிறேன். அந்த வார்த்தை நான் ஆரம்பத்துல பதிவு பண்ணேன். அதுக்கு உங்க டிவிக்கு அது பெருமை சேரும். அவங்க அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாருமே வந்து அது பரவாயில்ல கருத்து தெரிவிச்சு போஸ்டர்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க. ஆரம்பத்துல நீங்க பதிவு பண்ணது நீங்க தான். அதனால உங்களுக்கு அது அந்த முழு கிரெடிட்டும் உங்களதான் சாரும். சரி, மே 4 எப்படி இருக்கும் தமிழ்நாடு? அண்ணன் எடப்பாடியார் தலைமையில வந்து ஆட்சி அமையும். மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார். இது கண்டிப்பாக வந்து தமிழகத்தின் பொற்கால ஆட்சியா கொடுப்பார். வரும் 2031 அண்ணன் தொடர்வார் என்று புரட்சி தலைவர் எடப்பாடியின் தொடர்ச்சியான பயணம் இருக்கும் என்று அறுதியாக கூறுகின்றேன். நம்மளுடைய பல்வேறு கேள்விகளுக்கு இன்று சிறப்பாக பதில் அளிச்சிருக்கார் அறிமுக முத்துக்குமார் அவர்கள். மீண்டும் அவர்கிட்ட அடுத்தது இன்னும் சில கேள்விகளோடு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.